கேப்டன் விஜயகாந்த் தமிழ் திரைத்துறையில் மறக்க முடியாத ஒரு நடிகர். ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் நடிக்கும்போது அவரை வெறுத்தவர்கள் தான் அதிகம். ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் தன் முயற்சியால் வெற்றி அடைந்து தன்னை வெறுத்தவர்களை நேசிக்க வைத்து தன்னுடன் நடிக்க வேண்டும் என்று சொல்ல வைத்தவர். 100க்கும் மேற்பட்ட படங்களை நடித்து வெற்றியும் கண்டவர். அது மட்டுமில்லாமல் அரசியலில் குதித்தும் வெற்றி கண்டவர். அப்படிப்பட்ட விஜயகாந்த் நடித்த படங்களில் சில படங்களை தயாரித்தும் மற்றும் இயக்கிய படங்களை தான் பார்க்க போகிறோம். கேப்டன் சினி கிரியேஷன் மூலமாக விஜயகாந்தும் எல்கே சுதீஷும் சேர்ந்து தயாரித்த படங்கள். வல்லரசு ஏப்ரல் 14, 2000 வெளியான அதிரடி திரைப்படமாகும். இது என். மகாராஜன் தனது முதல் படமாக இயக்கினார். இப்படத்தில் விஜயகாந்த், தேவயானி நடித்துள்ளனர். இசை தேவா. இந்த படம் நேர்மையான விமர்சனங்களுடன் வெளியிடப்பட்டது மற்றும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக ஆனது. இந்த திரைப்படம் இந்தியில் 2001 இந்தியன் என்ற ரீமேக் செய்யப்பட்டது. மேலும் அதே 2001 பெங்காலியில் பங்களாதேஷில் மேயர் சௌமன் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. அதே இயக்குனரால் இயக்கப்பட்டு மற்றும் முகேஷ் ரிஷி அவர்கள் அதே பாத்திரத்தில் மீண்டும் நடித்தார். மேலும் இப்படம் தெலுங்கில் கமிஷனர் நரசிம்ம நாயுடு என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. நரசிம்மா 13 ஜூலை 2001 வெளிவந்த அதிரடி திரைப்படமாகும். இது திருப்பதி சாமி இயக்கிய திரைப்படமாகும். இதில் விஜயகாந்த் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். இஷா கோபிகர், ரகுவரன், நாசர், ஆனந்த்ராஜ், ரஞ்சித், ராகுல்தேவ், வடிவேலு உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர். மணி சர்மா இசையமைத்துள்ளார். எஸ்.கே. பூபதி ஒளிப்பதிவு செய்துள்ளார். தென்னவன் 15 ஆகஸ்ட் 2003 வெளியான அரசியல் அதிரடி திரைப்படமாகும். இது புதுமுக இயக்குனர் ஏ.எம். நந்தகுமார் இயக்கினார். தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள தென்னவன் IAS மற்றும் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராடிய கதை. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இத்திரைப்படம் 15 ஆகஸ்ட் 2003 இந்திய சுதந்திர தினத்தை ஒட்டி வெளியிடப்பட்டது. எங்கள் அண்ணா சித்திக் இயக்கி ஜனவரி 14, 2004 வெளியான நகைச்சுவையான திரைப்படமாகும். இப்படத்தில் விஜயகாந்த் முக்கிய கதாபாத்திரத்திலும் பிரபுதேவா, பாண்டியராஜன், வடிவேலு, நமிதா, ஸ்வர்ணமாலியா மற்றும் இந்திரஜா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர். கூடவே லால், மணிவண்ணன், ஆனந்த்ராஜ் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்திருக்கின்றனர். இது 2003 மலையாளத்தில் வெளியான கிரானிக் பேச்சுலர் படத்தின் ரீமேக் ஆகும். வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். சுதேசி 10 மார்ச் 2006 வெளியான திரைப்படம். ஜெப்சி AY இயக்கினார். அரசியல் அதிரடி திரைப்படமாக இப்படம் வெளியானது. இதில் விஜயகாந்த் மற்றும் ஆஷிமா பல்லா நடித்துள்ளனர். இப்படத்திற்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா. அரசாங்கம் 9 ஏப்ரல் 2008 R. மாதேஷ் இயக்கிய குற்றவியல் த்ரில்லர் படமாக வெளியானது. நவநீத் கவுர், ஷெரில் பிண்டோ, ராகுல்தேவ், BG மேனன், ஷீமன் மற்றும் ரியாஸ் கான் ஆகியோருடன் விஜயகாந்த் முக்கிய வேடத்தில் நடிக்கும் இத்திரைப்படத்தில் அவருடன் 150 படமாக வெளியிடப்பட்டது. எல்கே சுதீஷ் இப்படத்தை தயாரித்து ஸ்ரீகாந்த் தேவால் இசையமைக்கப்பட்டது மற்றும் பிரமிஸ் சாய்மீரா விநியோகம் செய்யப்பட்டது. இந்தியா மற்றும் கனடாவில் படமாக்கப்பட்ட திரைப்படமாகும். விருதகிரி 19 டிசம்பர் 2010 வெளிவந்த அதிரடி திரைப்படமாகும். இது விஜயகாந்த் எழுதி மற்றும் இயக்கிய முதல் திரைப்படமாகும். இந்த படத்தில் தான் இயக்குனராக அறிமுகமானார் விஜயகாந்த். அரசியலில் அவரது முழுநிலை வாழ்க்கைக்கு முன் இதுவே அவரது சினிமா வாழ்க்கையில் இறுதி படமாக அமைந்தது. மேலும் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நடித்தும் இப்படத்தில் விஜயகாந்த், மாதுரி இடகி, அருண் பாண்டியன் மற்றும் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்த படமாகும். இது இந்தியில் இன்ஸ்பெக்டர் தபாங் என மொழிமாற்றம் செய்யப்பட்டது. இது ஏற்கனவே டேக்கன் என்ற ஆங்கில பிரெஞ்சு திரைப்படத்தின் ரீமேக் ஆகும். சகாப்தம் சுரேந்திரன் இயக்கி 2 ஏப்ரல் 2015 வெளிவந்த அதிரடி நகைச்சுவை திரைப்படமாகும். இப்படத்தில் புதுமுகம் சண்முக பாண்டியன், நேகா ஹிங்கோ மற்றும் சுப்ரா ஐயப்பா நடித்துள்ளனர். ஒரு கிராமத்து இளைஞன் மலேசியாவுக்கு வேலை தேடிச் செல்வதையும் அங்கு ஒரு திருப்பமாக ஒரு துப்பறியும் நபராகி சட்டவிரோத மருந்துகளை உற்பத்தி செய்யும் கும்பலை கண்காணிக்கிறார். இதுவே படத்தின் கதை. கார்த்திக் ராஜா இசையமைத்துள்ளார். கதை வசனத்தை முறையே நவீன் கிருஷ்ணாவும் வேலுமணியும் எழுதியுள்ளனர். எஸ்.கே. பூபதி ஒளிப்பதிவு செய்துள்ளார். SP அகமது எடிட்டராகவும் பணியாற்றியுள்ளார். 2023 இறப்பதற்கு முன் விஜயகாந்த் நடித்த கடைசி திரைப்படமாகும்.